உங்களுக்கு மேக்கப் பிடிக்கலனா தாராளமா ஒயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்க பேமெண்ட் கூட தர வேண்டாம். இப்படிதான் இந்த மேக்கப்ப பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். இத்தனைக்கு கையில வெட் வைப்ஸ் கூட கொடுத்திருந்தேன். ஹை மை லவ்ஸ், இது ஜோஜி மேக் ஓவர் மாத்தாண்டா. மீன் மை கியூட்டி கிளைண்ட் அபிஷா. மேரேஜுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட் ஒரு 10:45 போல கால் பண்ணியிருந்தாங்க. அக்கா மேக்கப் பண்ணா எனக்கு கொஞ்சம் பே மாதிரி ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க நாளைக்கு வெறும் காஜலும் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ண போதும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா லிட்டரலா எனக்கு தூக்கமே வரல. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு மேக்ஸிமம் மேக்கப் பண்ணும்போது கிளைண்ட் தான் பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா மேக்கப் ஆர்டிஸ்டே பயந்து பண்ண ஒர்க் தான் இது. ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண அவங்களுக்கு மிரர்ல பார்க்க சொல்லிட்டே இருந்தேன். ஃபேர் ஸ்கின் டோன் ஆனதுனால மேக்கப் அதிகமும் ஆகக்கூடாது, அதே டைம்ல ஸ்கின்னை விட டீப்பும் ஆகக்கூடாது. ஃபேர் ஸ்கின்னை ஹேண்டில் பண்றதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். பிரைட் கேட்டது மாதிரியே அவங்க எப்பவும் பண்ற அவங்களோட ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் தான் ஃப்ரண்ட் சைட்ல பண்ணிருந்தேன். பேக் சைட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி மல்லிப்பூ வச்சு இப்ப இருக்க ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் பண்ணிருந்தேன். ஃபைனல் லுக் பார்த்த அப்புறம் தான் பிரைடுக்கு உயிரே வந்தது. ஃபுல் மிரர்ல பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ரிவ்யூ ஷேர் பண்ணிருந்தாங்க. மண்டபத்துல என்ட்ரியான உடனே அவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ரி. பிரைடோட அம்மா ஆகட்டும் க்ரூம் ஆகட்டும் அவ்வளவு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. நான் இதுவரை பண்ண ஒர்க்லயே ரொம்ப டென்ஷன் ஆகி பண்ண ஒர்க்னா இது மட்டும் தான். ஃபைனலி கிடைச்ச ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆன் ஸ்டேஜ்ல மேக்கப் பார்த்துட்டு January 4 and 5 மேக்கப் ஆர்டர் அட்வான்ஸோட புக் பண்ணாங்க. இதை விட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜோதி மேக் ஓவர் இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.